தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், முன்னாள் அமைச்சரும் கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏவுமான செந்தூர் பாண்டியன் மற்றும் இசையமைப்பாளர் எம். எஸ். விஸ்வநாதன் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் துறை ரீதியான மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான சட்டப்பேரவை இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்தப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது. கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், முன்னாள் அமைச்சரும் கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏவுமான செந்தூர் பாண்டியன் மற்றும் இசையமைப்பாளர் எம். எஸ். விஸ்வநாதன் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நாளை முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் மதுவிலக்கு, குடிநீர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன.